என்னடா எப்போவுமே யோகா பண்ணுற வீடியோ இல்லைன்னா ஏதாவது பேசி வீடியோவே போடுவாங்க. இன்றைக்கி எங்கேயோ கிளம்பி போகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலையில் கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டிக்கு ஒரு சின்ன ட்ரிப் போனோம். அங்கே எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மார்னிங் 5:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே லைட்டாக டிஸ்லிங் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அங்கேருந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் போனது தான். எப்போவுமே நம்ம யோகா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிலம்பம் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதர்ஷன் சொல்லிட்டு நம்ம யோகா மாஸ்டர் தான், அவர் சிலம்பம் மாஸ்டரும் கூட. அவரோட கைடன்ஸில் நாங்கள் இன்றைக்கி சிலம்பமோட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்களும் வரோன்னு சொன்னதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்துச்சு. அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதாகவும் இருந்துச்சு. கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இங்கே இறக்கிட்டோங்கிற மாதிரி உங்களுக்காகவே ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் போட்டு இந்த இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட்னால் என்ன, ஆனைக்கட்டி தாண்டி கேரளா என்ட்ராகி கேரளா பார்டர் என்ட்ரான உடனேவே நாங்கள் போயிட்டு ஒரு கடையில் அங்கே கேரளா ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு புட்டு, கடலைக்கறி, இடியாப்பம், வெஜ் குருமா எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 10 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போனோம்னா நல்ல ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு இருந்தோம்னா அந்த இடம் வந்துடும். நல்லா போகிற வழி எல்லாமே மலை தான். எங்களுக்கும் ரூட் தெரியல. கூகுள் மேப்பும் கிட்டே இருந்தவங்களெல்லாம் விசாரித்து தான் அந்த இடத்துக்கு போனோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜல்லிப்பாறை வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் போன அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர மழை, நல்ல வழுக்கல் கூட. செப்பல் ஷூ எது போட்டு போனோம்னாலும் இதில் ரொம்ப ரிஸ்க் தாங்கனால வெறுங்கால்லையே போயிட்டோம். அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவ்வளோ நாள் செப்பல் போட்டு நம்ம போனதை விட இது ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மாதிரியும் ஆயிடுச்சு. போகும்போது நல்ல ஒரு சின்ன பாதை தான். அந்த வழியாக ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஃபுல்லாகவே நல்லா மிஸ்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். மெயினாக சொல்லணுன்னா எங்களோட 11 வயசு பையனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி இதை கூட்டிகிட்டு போனோம். அவனுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. நல்லா அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே பாஸ் ஆகிட்டு நல்லா நம்ம மேலே அந்த பனியும் மழையும் அடித்து ஃபுல்லாக அதுலேயே ஈரமாயிட்டோம். அந்த ஒரு கிளைமேட்டே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரே ரொட்டீனில் இருந்துகிட்ருக்காமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் போனது இன்றைக்கி த்ரூ அவுட் டேவே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. நாங்கள் பண்ண யோகா, ஒர்க் அவுட், ஃபுட் ரொட்டீன் எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது தான் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு.